ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கேக் பார்த்தீங்களா எப்படி ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்போதுமே எடுங்க, அப்போ தான் நல்லா வரும். நோ எக் டூட்டி ஃப்ரூட்டி கேக். இது தயிரில் செஞ்சுருக்கிறதுனால இதுக்கு எக்கு தேவைப்படாது. பார்த்தீங்களா, நான் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்கி டூட்டி ஃப்ரூட்டி கேக். நல்லா பாயில் ஆகிடுச்சு, எல்லா சைடும் ஸ்பாஞ்சியாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டூட்டி ஃப்ரூட்டியை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அது நல்லா மைதா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கேக்கோட பேட்டருக்குள்ளே போடும்போது அது கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மைதாவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பவுட்ரு பண்ண சுகர் 1/2 கப், வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது நான் பிங்க் ரோஸ் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலருக்காக அண்ட் ஸ்மெல்லியாகவும் இருந்தது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா இது நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இதை நம்ம 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நல்ல ஃப்ளஃபியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, டூட்டி ஃப்ரூட்டி கேக் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேக். இப்போ இதில் நம்ம மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கிறோம். எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆயில் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பட்டர் 1/4 கப்பும் ஆயில் 1/4 கப்பும் எடுத்துக்கலாம். நான் இங்கே பட்டர் இல்லாமல் ஃபுல்லாகவே ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. நெக்ஸ்ட்டு நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டியை எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. இது பிங்க் கலராக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுதான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. சால்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மில்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக அந்த டெக்ஸ்சரை கரெக்டாக பேட்டர் கரெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 1/4 கப்லேயும் கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஊற்றிடாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் நல்லா பட்டர் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் கீழே பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அப்படி பட்டரை பேப்பர் இல்லாதவங்க இதில் கொஞ்சம் மைதாவை ஃப்ளார் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கேக் பேட்டரை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எந்த ஏர் பபிள்ஸும் இருக்கக்கூடாது உள்ள, அதனால் நல்லா டேப் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் அப்படியே தூவி விட்டுக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியும் உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாத்தையும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. என் குட்டியும் சேர்ந்து என் கூட டெக்கரேஷன் பண்ணாங்க. இப்போ மைக்ரோவேனை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். கன்ஃபெக்ஷன் மோடில் 2 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பேனை வந்து உள்ளே வச்சிடலாம். சேம் கன்ஃபெக்ஷன் மோட் 180 டிகிரி டெம்பரேச்சர் செலக்ட் கொடுத்துட்டு 20 மினிட்ஸ் நான் டைம் செட் பண்ணுறேன். பட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட கொஞ்சம் எடுத்து பாருங்கள். பாயில் ஆகலை, டூத் பிக்கை செக் பண்ணுங்கள். பாயில் ஆகலைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் செக் பண்ணுறேன். பாயில் ஆயிடுச்சு. கட் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.